அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அம்மா, அப்பா, அக்கா. அந்த அக்காவுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். டெஸ் அப்படின்னு அவளுக்கு பேர். அவள் தம்பிக்கு பேர் ஆண்ட்ரூ. அவன் ஒரு 4-5 வயசு அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப சண்டை. நம்ம வீட்டில் எப்படி சண்டை போட்டுக்கிறோம், அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அடிச்சுக்கிற மாதிரி எந்நேரம் அடிச்சுக்குவாங்க. ஒரு பேனாவுக்கு, பென்சிலுக்கு, ஒரு சாக்லேட்டுக்கு, நாயா போய் அடிச்சுக்குவாங்க. அப்படி ஒரு அக்கா தம்பி. திடீர்னு ஒரு நாள் அவன் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திடீர்னு நல்லா இருந்தவன் மயக்கம் போட்டு விழுறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணும்போது அவனுக்கு மூளைக்கு போகிற நரம்பில் ஏதோ பிரச்சனை. உடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனுக்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. செலவாயிட்டே இருக்குது. தங்கியிருந்த வீடை விற்றுட்டாங்க. என்னென்ன சொத்து இருந்ததோ எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பவும் அவனை சரி பண்ணவே முடியல. அப்படியே படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். இனிமே உங்களால் இதை பார்க்க முடியாது, எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் வீட்டில் படுத்த படுக்கையாகவே இருக்கான். 4 வயசு தம்பி. 8 வயசு அக்கா பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பான், நம்மக்கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பான், நம்மளை அடிச்சுட்டே இருப்பான். படுத்தே இருக்கிறான், எந்திக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு அவனை போய் எழுப்புறாங்க. ஆண்ட்ரூ, எந்திரா, நீ கேட்ட எல்லாத்தையும் தந்துடுறேன், அந்த பென்சில் உனக்கே கொடுத்துறேன், அந்த டெடிஃபியர் உனக்கே கொடுத்துறேன், எந்திரிச்சுடா, அக்கா கூட சண்டைக்கு வா, அக்கா கூட பேசி அவங்க கூட சாப்பிடு அப்படின்னு அவனை எழுப்பி பார்க்குறாங்க. அவன் அப்படியே இருக்கிறான். அவங்க அம்மாட்ட போய் அழுகிறா. தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா, இனிமேல் நான் அவன் கூட சண்டையே போட மாட்டேன், தம்பி எந்திக்க சொல்லுங்கம்மா, அவன் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேம்மா, வீட்டு வேலையில் நானே பார்க்குறேம்மா, அவனை எந்திக்க மட்டும் சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் தம்பி எந்திக்கணும் அப்படின்னா ஏதாவது அற்புதம் கிடைச்சா மட்டும்தாம்மா நடக்கும், அற்புதம் இல்லைன்னா இனிமேல் அவன் எந்திக்க மாட்டான், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்றாங்க. அவளால் அது தாங்கிக்கவே முடியல. அற்புதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வயசும் இல்லை. உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போய் அவள் காசு சேர்த்து வைப்பா இல்லையா, விக்கி உண்டியல், அந்த உண்டியல் எடுத்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறான். அந்த ஊரில் இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்புக்குள்ள போய் அங்கே அதை வச்சுட்டு, இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கொடுங்க, இதை எடுத்துக்கிட்டு எனக்கு அற்புதம் கொடுங்க, அப்போ தான் என் தம்பி பிழைப்பான், அற்புதம் இருந்தால் தான் என் தம்பியால் உயிர் பழச்சி எந்திக்க முடியும், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இந்த காசை வச்சுக்கிட்டு அற்புதம் கொடுங்க. அது கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிற அற்புதம்லாம் இங்கே கிடைக்காதுன்னு ஒரே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு உள்ளே இருந்து ஒருத்தர் வெளியில் வர்றார். என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு சொல்கிறா, என் தம்பி படுத்தே இருக்கிறான், எந்திக்கவே மாட்டேங்கிறான், அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அற்புதம் இருந்தால் தான் அவன் பிழைக்க முடியுமா, ப்ளீஸ் நீங்களாவது அதை வாங்கி கொடுங்க அப்படின்றான். நான் வர்றேம்மா, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கூடவே போகிறார். அந்த தம்பியை பார்க்குறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடறாங்க. அந்த டெக்சாஸ் மாகாணத்தில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அவனை கொண்டு போய் வச்சு அவனுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அவன் பழிச்சிடுறான். இப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு, எவ்வளோ பணம் கேட்பாங்களோ தெரியலையே அப்படின்னு நிற்கும் போது இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இந்த அற்புதத்தின் விலை உங்கள் பொண்ணு கொடுத்தால உண்டியல், அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுதான் இந்த அற்புதத்தின் விலை. நான் இந்த மருத்துவமனையின் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹார்லைன் ஆம்ஸ்ட்ராங். நான் தற்செயலாக இன்றைக்கி அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தேன். அவள் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம், என் தம்பியை எப்படியாவது காப்பாற்ற மாட்டோமாங்கிற அந்த ஏக்கத்தையும் கண்ணீரையும் பார்த்து தான் உங்கள் பையனுக்கு நான் இலவசமாக சிகிச்சை செஞ்சேன்.